நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கும் உண்டான ஆகஸ்ட் மாத ராசி, அந்த கிரக நிலைகள் எங்கே இருக்குது அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்குமே சொல்ல போகிறோம். விசேஷமான பலன்கள் சொல்ல போகிறோம், பரிகாரங்கள் சொல்ல போகிறோம், உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற சொல்ல போகிறோம், முக்கியமான நிகழ்வுகள் என்னென்று சொல்ல போகிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்கும் பொழுது நல்லதும் கெட்டதும் சரிசமமாக நடக்க போகுது. பொதுவாகவே நீங்கள் டபுள் மைண்டட் சொல்லுவாங்க. 2 விதமான மன குழப்பங்களை கொண்டவங்க. ஒன்று போகலாமா இறங்கலாமா வேண்டாமா, நடத்தலாமா நடத்தக்கூடாதா, பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, இப்படிப்பட்ட கேள்விகள் தான் அவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். சட்டுன்னு எதையும் நம்பிட மாட்டீங்க. இறை நம்பிக்கை கூட உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கர்வம் கொண்ட பர்சனாக தான் நீங்கள் இருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். எல்லாரோடையும் சரிசமமாக பழகணும், எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு நினைக்கணும். நம்மளோட புத்திசாலிகள், நம்மளோட திறமைசாலிகள் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்றத நினைக்கணும். ஆய்ந்து அறிந்து எல்லா விஷயமும் இறங்கலாம், தப்பு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு வெகு சுலபமாக நல்ல பலன் தான் தரப்போகுது. உங்கள் ராசியிலே குரு, புதன், சுக்கிரன் இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது சற்று சோர்வான நிலை இருந்தாலும், சோம்பல் தனம் இருந்தாலும் அதை விட்டு ஒழித்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு பண்ணிடணும், அடுத்த நாள் தள்ளி போடக்கூடாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வசீகரத்தன்மை இந்த மாதத்திலே கிடைக்கப் போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை தேடி சில விஷயங்கள் வரும். அப்போ நீங்கள் பழகிறவங்ககிட்டேருந்து நெருங்கிய உறவு, நெருங்கிய நட்பு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க மூலிமா நல்லது நடக்கும். திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, உனக்கு ஹெல்ப் கேட்டிருந்தேப்பா, இப்போ நான் கொடுக்குறேன், இப்போ செய்கிறேன்னுவாங்க. இது மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது. அடுத்ததாக உறவுகளுமே உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு வந்து உதவி பண்ண போகிறாங்க. உங்களையும் உயர்த்தி அவர்களும் உயரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. அது இது மாதிரிலாம் நடக்க போகுது. எப்படி இருப்பினும் உங்களுக்கும் உடல்நிலை கவனம் தேவை. கண்ணில் கோளாறு வந்து நீங்கும், அது பார்த்துக்கணும். கண் பார்வை சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதை பார்த்துக்கணும். இது இல்லாமல் வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பயணிக்கும் போதும் அடுத்த வாகனத்தில் நீங்கள் செல்லும்போது ரொம்ப கவனம் தேவை. சிறு சிறு பயணங்கள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இளைய சகோதரர் மூலம் சிறு பிரச்சனைகள் வந்து போகும். ஆனால் அது வந்த சவுடு தெரியாமல் மறைஞ்சிடும். இப்படி தான் நடக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது தள்ளி போகும். திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். ஆசையாக பார்த்துருப்பீங்க, ஆனால் அது வில்லங்க வந்திருக்கும். ஆஹா, இந்த வீடு சரியில்லை போல இருக்கே, அப்போ நம்ம வேறு பார்க்கலாம், அப்படி தான் மாற்றி யோசிப்பீர்கள். அது எதை இடம் சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி. இதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வழியிலுமே எப்படி இருந்தாங்க, நம்ம இப்படி மாறிட்டாங்களே அப்படிலாம் உங்களுக்கு நினைக்க தோணும். அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அது வந்து நிரந்தரமான விஷயம் அல்ல, தற்காலிகமானதான். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஐயோ, நம்ம இவங்க தப்பாக நினச்சோமே, நல்லவங்களாக தான் இருக்காங்க, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம், அப்படி தான் நினைப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புத்திர வழியில் நல்ல பிரச்சனைகள் இருக்காது. நல்லா படிப்பாங்க, போட்டி பந்தயம் வெற்றி பெறுவாங்க, பேர் புகழ் வாங்குவாங்க, எல்லாமே நடக்கும். புத்திர பாக்கியமும் உண்டாகும். மீனராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். எல்லாமே நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்த வேண்டுதல் பிரார்த்தனை தான் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதெல்லாமே இப்போ நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அடிக்கடி கோயில் குளம்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் உங்களுக்கு தந்தை வழி பிரச்சனை கண்டிப்பாக வந்து சேரும். அவருடைய உறவு மூலிமா சில பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், பேச்சுவார்த்தையால் வரக்கூடிய விஷயமா இருக்கலாம், இதெல்லாம் நடக்கும். அதில் பிரச்சனை வரும், வந்து நீங்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடிக்கடி அவங்களுடைய பழக்கம் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த இடத்த விட்டு இடம் மாறி போகணுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சண்டை போடுறாங்க, இடத்துல ஒருத்தர் கோவப்படுறாங்க, இன்னொருத்தரும் கோவப்படக்கூடாது, தள்ளி போயிடணும். இதுதான் நல்ல விஷயம். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறைக்காமல் பார்க்கும்போது உங்களுடைய ராசியாதிபதி புதன் தான். புதனுக்கு உண்டானவர் எல்லாமல்ல எம்பெருமான், பெருமாள் தான்.
அப்போது லக்ஷ்மி கடாட்சம் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாள் அவர் வணங்கிட்டு வரலாம் நீங்கள் இந்த மாத காலகட்டத்தில். லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய பெருமாளாக இருந்தாலும் சரி, விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே எப்படிப்பட்ட அவதார பெயர் கொண்டவர்களாக இருந்தாலும் லக்ஷ்மியுடன் கூடிய பெருமாளை வழிபடுவது நல்லது. இதுமாதிரி பண்ணிட்டு வாங்க. புதன்கிழமை போகலாம், வெள்ளிக்கிழமை போகலாம், வணங்கிட்டு வரலாம். இதெல்லாமே உங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடிய விஷயமா இருக்குது. செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு அடிக்கடி இனிப்பு பண்டங்கள், உணவு, உடுக்கவடை அது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. அடுத்ததாக உங்களுக்கு முடிவாக ஒன்று சொல்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்களுக்கு ஆகஸ்டோட முடிவில், நல்லா கேட்டுங்க, ஆகஸ்ட் மாத முடிவில் ஒரு திருப்புமுனை அமையும். அந்த திருப்புமுனை மூலிமா உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து இப்போ உள்ள தசாபக்தி அது கண்டிப்பாக பார்க்கணும். ராசி பலனாலே கோச்சார பலன் சொல்லுவாங்க. அப்போ தசாபக்தி பலன் தான் கண்டிப்பாக நல்லது செய்யும். 50% தசாபக்தி பலன் பார்க்கலாம், 50% கோச்சார பலன் பார்க்கலாம். அப்போ அந்த வகையில் தசாபக்தி பலன்கள் கண்டிப்பாக நன்மையை செய்யும். அந்தந்த கிரகங்கள் அந்தந்த தசாபக்தியில் அதனுடைய வேலையை கண்டிப்பாக செய்யும். இது தெரியாமல் தான் எல்லோரும் போயிட்டு முயற்சின்னு இருக்கோம். பொதுவான பலனை பார்த்துட்டு நடக்கலையே போலேன்னு வருத்தப்படக்கூடாது. அதனால் சுய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அனுப்பி வைத்தீர்களானால், எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டீங்களால் கண்டிப்பாக உங்களை ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ந்து நல்லா பொறுமையாக பார்த்து தான் சொல்லுவேன். அவசரப்பட மாட்டேன். உங்களுக்கு தகுந்த பரிகாரம் கண்டிப்பாக உண்டு. என்னுடைய அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி உங்களை அதிலேருந்து பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவேன் என்று சொல்லி இதன் மூலிமா நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்த்துக்கலாம். அதனால் நீங்கள் வாழ்க வளமுடன் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.